Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Simply Spicy Fazila. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான வெரி டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் அதுக்கு ஆப்டான வெரி டெம்டிங்கான வெரி டேஸ்டியான கத்திரிக்காய் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணி ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான், கிளிக் ஆல் பட்டன் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, சிக்கன் 750 கிராம், வெங்காயம் 3, வெங்காயத்தை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி 4, தக்காளியும் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் 180 ml, தயிரும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 75 கிராம், புதினா கொத்தமல்லி தேவையான அளவு, காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1½ ஸ்பூன், கல்பாசி 2, பிரிஞ்சி இலை 2, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மீன்ஸ் பட்டை, ஏலக்காய், கிராம்பு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் 1, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த பிரியாணி செய்ய போகிறோம். குக்கர் ஆன் பண்ணி குக்கிங் மோடில் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே பிரிஞ்சில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மசாலாலாம் நம்ம அரைச்சி போடுறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே குயிக்காக இந்த பிரியாணி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு இந்த பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கட் பண்ணுற டைமும் ரொம்ப கம்மியாயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிரியாணிக்கு எல்லா மசாலாவும் அரைச்சி தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்லி லீஃப் மட்டும்தான் அரைக்காமல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஷ்க்கு பச்சை மிளகா ஆட் பண்ணலை. உங்களுக்கு பச்சை மிளகா கண்டிப்பாக தேவை அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டோடு சேர்த்து 2 பச்சை மிளகா அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா பச்சை மிளகா யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நம்ம அரைச்சி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும், அதனால தான் நான் யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் அகைன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளானே பண்ணலன்னா கூட ரொம்பவே குயிக்காக இந்த பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷால்லா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆல்சோ. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கனால கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி நல்லா பாயில் ஆகணும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 hour ஊற வைக்கணும். 1க்கு 1.25 பங்கு தண்ணி ஆட் பண்ணணும். ஃபைனலாக நம்ம தண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பர்ன் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபைனலாக இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நம்ம ஒன்ஸ் அகைன் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரைஸ் குக் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வார்ம் மோடுக்கு வந்துடும். நம்ம இன்பிட்வீன் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் வார்ம் மோடுக்கு வந்தாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் லெமன் தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணலை, ஏன்னா நான் நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுவே எனஃபாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மேலே கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு கிவ் யுவர் ஃபீட்பேக். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான், கிளிக் ஆல் பட்டன் ஆல்சோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிபி கத்திரிக்காய் அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணி எம்மியான ரொம்பவே டெம்டிங்கான ஒரு புளிக்குழம்பு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இந்த கத்திரிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/2 கிலோ, முழுசாக நம்ம காம்பு நீக்காமல் கட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். சக்கரவள்ளி கிழங்கு 300 கிராம், தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 3, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், புளி எலும்புச்சம்பழம் அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகா தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்மளோட இந்த கத்திரிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு புளிக்குழம்பு ஒயிட் ரைஸ்க்கும் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா ஸ்ப்ரெட்டர் ஆகணும். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் எல்லாம் அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கலாம்.
இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஆயில்லையே தான் 75% குக் பண்ண போகிறோம். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆயில்லே ஃப்ரை ஆகணும். அப்போதான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். வெந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எல்லாம் ஆயில்லே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போனா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க கத்திரிக்காய் அண்ட் தக்காளிலாம் ஆயில்லே நல்லா குக் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போனா டேஸ்ட் நல்லா வரும். ஆயிலே நல்லா குக் ஆகணும். ஆயில் நிறையா ஆட் பண்ணணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குக் பண்ணும்போதே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழம்புக்கு தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும். கண்டினியூஸாக நம்ம சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போனா பர்ன் ஆகாது. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி அண்ட் புளியில் ஆட் பண்ணுற தண்ணியே கரெக்டாக இருக்கும். இன் பிட்வீன் தேவைப்பட்டால் ரொம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கத்திரிக்காயெலாம் நல்லா குக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகைன் சாட்டே பண்ணிக்கலாம். பர்ன் ஆகாமல் இருக்க கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பர்ன் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். ஏன்னா தண்ணி நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணணும் இந்த டிஷ்க்கு. க்ளோஸ் பண்ணிடலாம் லிட்டு போட்டு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஒன்ஸ் அகைன் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பர்ன் ஆகிடும். பாருங்கள், இப்போது நம்மளுடைய இந்த கத்திரிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. கிழங்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆயில் எல்லாமே மேலே செப்பரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா நீங்களும் இந்த கத்திரிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். பிரியாணிக்கு செம்ம ஆப்டாக இருக்கும். ரொம்பவே யூனிக்கான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் அது. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான். கிளிக் ஆல் பட்டன் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். லவ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ்.